அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்போது ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. நமது வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் அதற்கு முன்பு சில அறிகுறிகளை நாம் காணலாம். சிலருக்கு நோய் இருக்கலாம், சிலருக்கு ஆன்மீக அனுபவங்கள், மற்றவர்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மரணம் வரலாம். ஆனால் மிகப்பெரிய அறிகுறி எது? காலம். நேரம் முன்னோக்கி செல்லும்போது, உனது வயது கூடும்போது உண்மையில் நீ மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். நரை, முதுமை, உடலின் பலவீனம் இவை அனைத்தும் அறிகுறிகளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், எல்லாவற்றிற்கும் மருந்து உண்டு, ஆனால் 2 விஷயங்களுக்கு மட்டும் மருந்து இல்லை: மரணமும் முதுமையும். இந்த உலகமே ஒரு நாள் முடிவடையும். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கூறுகிறான், இந்த உலகில் உள்ள அனைத்தும் அழியும், அவனது இருப்பு மட்டுமே மிஞ்சும். வானமும் பூமியும் மாற்றப்படும், ஒரு புதிய உலகம் படைக்கப்படும். உலக முடிவின் அறிகுறிகள் 2 வகையாக உள்ளன: சிறிய அறிகுறிகளும் பெரிய அறிகுறிகளும். சிறிய அறிகுறிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணமே அதில் ஒரு அறிகுறியாகும். ஆனால் என்ன நடக்கிறது? மனிதர்கள் இந்த அறிகுறிகளை மறந்து மயக்கத்தில் மூழ்கி வாழ்கின்றனர். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இறுதி நாள் மிக அருகில் வந்துவிட்டது. ஆனால் மனிதர்கள் தங்கள் மயக்கத்தில் மூழ்கி அதை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்கள் விளையாடுகிறார்கள், பொழுதுபோக்குகளில் மூழ்குகிறார்கள், தவறான எதிர்பார்ப்புகளில் மனதை இணைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை காப்பாற்ற முயன்றபோது பலர் அவர்களை கவனிக்கவில்லை. அல்லாஹ் கூறினான், அவர்களை விட்டுவிடு, அவர்கள் உண்ணட்டும், விளையாடட்டும், அவர்களின் தவறான எதிர்பார்ப்புகள் அவர்களை வழிகெடுக்கட்டும். ஆனால் ஒரு நாள் உண்மை அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும். அந்த நாள் யாராலும் தப்பிக்க முடியாத ஒரு கணமாக இருக்கும். உலகம் முடிவடையும் போது பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் மயக்கத்தில் தவறான உலகில் மூழ்கியிருப்பார்கள். ஆனால் உண்மை அவர்களை பிடித்துவிடும். அதற்கு முன்பு நாம் விழித்துக் கொள்வோம், இந்த அறிகுறிகளை அடையாளம் காண்போம், நமது வாழ்க்கையை சரியான பாதையில் திருப்புவோம்.